அந்த 4 பேர் உங்க பிசினஸ பத்தி பேசுறாங்களா அப்படின்னா மட்டும்தான் உங்களோட பிசினஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்க பண்றது சின்ன பிசினஸா இருக்கலாம், இல்ல பெரிய பிசினஸா இருக்கலாம். நீங்க பண்ற பிசினஸ் அந்த 4 பேத்துக்கு தெரியணும். அப்படி தெரியும் போதுதான் உங்ககிட்ட சேல்ஸ் அதிகமா நடக்கும். இன்னைக்கு இருக்க காம்படிஷன்ல நீங்க மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். உங்களோட ப்ராடக்ட் தேடிட்டு இருக்க மக்களுக்கு கொண்டு போய் ரீச் அவுட் பண்ணா மட்டும்தான் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல 30% நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்களோட பிசினஸ் டேஞ்சர் ஜோன்ல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஆஃப்லைன் பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு வர்றது. உங்க பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு வர்றதுக்கு 3 விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. GMB, கூகுள் மை பிசினஸ்னு சொல்லுவோம். இதை நீங்க கூகுள்ல உங்களோட பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கும்போது உங்களோட கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்க பிசினஸ் பத்தின கண்டென்ட் கண்டிப்பா எல்லா சோஷியல் மீடியாலையும், எஸ்பெஷலா நீங்க B2C இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது 3லயும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அங்க உங்களோட பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன், உங்க ஷாப் இங்க இருக்கு, நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நிறைய கண்டென்ட் நீங்க ஷேர் பண்ணும்போது நீங்க வந்து அங்க ஒரு பிராண்டா ரெஜிஸ்டர் ஆயிடுவீங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல உங்களோட ப்ராடக்ட்ஸுக்காக நீங்க ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஷாப் ஓபன் பண்ணி அதுக்கு ரெண்ட் பே பண்ணி அதுக்காக EB நீங்க பே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரே ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணி ரெகுலரா அதுக்கான ஆட் வந்து ரன் பண்ணிட்டு வரும்போது உங்களோட சேல்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியா கொண்டு போயிட முடியும். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம மனித டிஜிட்டல் ஏஜென்சி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.